இன்றைய புனிதர் ஜனவரி 4. போலினோ நகர் திருக்காட்சியாளர் ஆஞ்சலா. பிறப்பு 1248, போலினோ, இத்தாலி. இறப்பு ஜனவரி 4, 1309, போலினோ. முத்திப்பேறு பட்டம் 1693. இவர் ஓர் திருமணமான பெண், பல குழந்தைகளின் தாய். இவர் கள்ளம் கபடற்ற மனம் கொண்டு எளிமையான வாழ்வு வாழ்ந்தார். இவர் தனது வாழ்வின் துன்பமான சூழலில் இருந்தபோது புனித பிரான்சிஸ் அசிசியாரை நோக்கி மன்றாடினார். இப்புனிதரிடமிருந்து எப்போதும் பல நற்பலன்களை பெற்றார். இதனால் புனித அசிசியாருக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்க எண்ணினார். அசிசியிடமிருந்து பலமுறை திருக்காட்சிகளை பெற்றார். அவர் கண்ட ஒரு காட்சியில் போலினோவில் 3ஆம் சபை ஒன்றை நிறுவும்படியாக ஆண்டவர் கூறியதாக உணர்ந்தார். அதன் பேரில் புனித பிரான்சிஸ்குவின் 3ஆம் சபையை நிறுவி அதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து பொறுப்பேற்று அச்சபையை வழிநடத்தினார். இவர் எண்ணிலடங்கா திருக்காட்சிகளை பெற்று ஆண்டவரை தன் வாழ்நாள் முழுவதும் அன்பு செய்தார். இவர் தேவையில் இருப்போரையும் நோயாளிகளையும் கவனித்து பராமரித்து வந்தார். நோயாளிகள் தங்களின் வலிகளை தாங்குவதற்கு தேவையான பொறுமையை கற்றுத்தந்தார். ஜெபம். பொறுமையின் மன்னரே எம் தலைவா, திருக்காட்சியாளர் ஆஞ்சலாவின் வழியாக நீர் உம் பணிக்கென ஒரு சபையை தோற்றுவித்தீர். புனித பிரான்சிஸின் 3ஆம் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி அருளும். உம் பணியை சிறப்பாக ஆற்ற தேவையான அனைத்து அருள் வளங்களையும் பொழிந்து காத்தருளும். எச்சூழலிலும் ஐயமுற்று கலங்காமல் உம்மை மட்டுமே தங்களின் வாழ்வின் இறுதி வரை மையமாக கொண்டு வாழ வழிகாட்டி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.